இல்ல லோட் ஆகுது. பேஜ் ஃபுல் நம்பர். ஸ்கிரீன் வந்து 579. 579. 579. சூரோட பேர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். சூரத்துல் இன்சான் வசனம் 20. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عاليهم ثياب அவுது பிஸ்மிலாம் கடைசியில் سندس எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாடு அதெல்லாம் உண்டு இல்லையா? خضر ஏனுவா وستبرق. அவுது பிஸ்மி எல்லாம் கடைசியில் எவ்வளவுக்கு நீட்டி நிப்பாட்டு آه، எல்லாம் இல்லையான்னு கேட்கிற. இது விலங்குதா கேட்டது. ஓ என்ன சொல்லுங்க. நீட்டி நிப்பாட்டணும். எவ்வளவு நீட்டணும்? நீட்டணுங்கிறது சரி. எவ்வளவுக்கு நீட்டணும், எத்தனை செகண்ட், எத்தனை நாள், எத்தனை மணித்தியாலம், அது சரி. சும்மா நீட்டணும் மேடா. ரெண்டு செகண்ட். ம் 2 செகண்ட் நீட்டணும். 2 செகண்டுக்கா? அதிகம் 2 செகண்ட் ம். நீட்டணும். ஏன் 2 செகண்ட் நீட்டணும்? ஆவுது மேல ஏன் 2 செகண்ட் நீட்டணும்? விட வரணும். சும்மா நினைச்ச மேல போதில்ல. நீங்க 2 செகண்ட் இட்டுவீங்க, இன்னொருத்தர் வந்து 3 செகண்ட் இட்டுவாரு, இன்னொருத்தர் 4 செகண்ட் இட்டுவாரு, இன்னொருத்தர் 1 செகண்ட் இட்டுவாரு. வசனத்துல கடைசியில நீட்டி நிப்பாட்டணும். கடைசியில நீட்டு நீ பாடலாம் அப்படியா? ம். அப்ப வசனத்தை கடைசி எல்லாத்தையுமே 2 செகண்ட் நீட்டு நீ பாடலாம் அப்படியா இருக்கிற இல்ல இல்ல விஸ்மி மட்டுமா? அது என்னது அவுது பிஸ்மி கேட்ட வந்து ரூல்ஸ் அப்படியா? இப்ப தஃப்ஜீரா, முஸ்தத்தீரா எல்லாம் 2 செகண்ட் இடணும் அப்படியா? இல்ல இல்லையா? அது எப்படி? ஆனா நீட்டி நிப்பாட்டணும். அதை நீட்டி தான் நிப்பாடணும். எல்லாம் நீட்டி தான் நிப்பாடணும். அதான் எத்தனை இங்க நீட்டுறதுல பிரச்சனை. நீட்டி நிப்பாட்டுறது, நீட்டாம நிப்பாட்டுறதுல பிரச்சனை. எவ்வளவுக்கு நீட்டுறாம பிரச்சனை. சொல்லுதரலே அதெல்லாம். ஒரு இல்ல ஆ என்ன இல்ல? நான் ரெக்கார்டை காட்டினா சொல்லுது என்ன செய்யற? அது பிறகு நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படியா? நீங்க தேடி காட்டுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படியா? வசனத்துல கடைசியில எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டுறேங்கிற ரெக்கார்டு நான் காட்டினா என்ன செய்யறேன்னு நான் திருப்பி உங்களுக்கு வழங்கப்படுத்தின ரெக்கார்டை நான் காட்டுறேன். சிலபஸ்ல அது மிஸ் ஆக சான்ஸே இல்லை. உங்களுக்கு வழங்கப்படுத்த வட்டி ஏன் நீட்டணும்? 2 செகண்டா, 3 செகண்டா, 4 செகண்டா? அதுக்கான காரணம் என்ன? தஃப்ஜீரால எவ்வளவு செகண்ட் நீட்டுறது, அதுக்கான ரீசன் என்ன? இப்ப தஃப்ஜீரால எத்தனை செகண்ட் நீட்டணும்?
அது 2 செகண்ட் அப்படியா? 4 செகண்டா, 1 செகண்டா, 1.5 செகண்டா? ம்? ஒரு செகண்ட். 1 செகண்டா? அதே 1 செகண்ட். காரணம் சும்மா சொல்லல, நினைச்சதுக்கு எல்லாத்துக்கும். ஹா, நீற்ற அளவுகள் ஏன் எத்தனை அளவுக்கு நீட்டணும் என்று சொல்லித் தரப்பட்டியா வரலையா? அப்படின்னு சொல்லி தந்தேன். அதான். அப்படின்னு சொல்லி தரல, வேற எப்படி சொல்லி தரப்பட்ட? இப்ப இதுல நீட்டுறது சும்மா நீட்டுங்க, நீட்டுங்க அப்படியே சொல்லி தந்தீங்க. இப்ப யார் அளவு சொல்லி தந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் இப்ப யார் உங்களுக்கு தஃப்ஜீரால நீங்க நீட்டி நிப்பாட்டுன்னு உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? அதெல்லாம் சொல்லி தரல அப்படியா? சும்மா எடுத்த எடுப்புக்கு ஓத வந்துட்டீங்க அப்படியா? இல்ல. அப்ப யார் சொல்லி தந்தது? தஃப்ஜீரால ராணு நீட்டணும், ரீடு நீட்டப்படாது, ரூணு நீட்டப்படாது, தஃப்ஜீர் ரெண்டு சுக்குனு நிப்பாடப்படாது. யார் சொல்லி தந்தது அதெல்லாம்? அது சொல்லி தந்தேன். ஆனா ஆனா அளவுகள் சொல்லி தரேன். விலங்கல்ல சொல்லுங்க. ஆனா அளவு சொல்லி தரேன். அளவு சொல்லி தரல. நீட்டுற சொல்லி தரப்பட்டிக்கு அளவு சொல்லி தரல. இப்ப நான் இதை நம்பணும். நீட்டுற சொல்லி தந்தா அளவு சொல்லி தரது கட்டாயமே வாஜிப்புங்கிறது. உங்களுக்கு நீட்டணம் மட்டும் சொல்லி தரப்பட்டிருந்தா அது அளவு சொல்லாம சொல்லி தரங்க. இது என்ன கதை? இது எங்களுக்கு விளங்குது இல்ல. நான் நீட்டுறது உங்களுக்கு சொல்லி தரல, விஷயமே சொல்லி தரலண்டா ஓகே, அது எங்கட ஃபெயில், எங்கட ஃபவுல். நான் சொல்லி தரல, நான் நீட்டாலும் சொல்லி தர மாட்டோம். மதுரை அடையாளம் வந்தா எத்தனை அளவு நீட்டணும் சொல்லி தரலையா? அது சொல்றேன். நீ 3 அளவு. அப்ப அதான் அறவாசி சொல்லி தந்தா அறவாசி படிப்பீங்களா அப்படியா? நீ ஜாதி கதையை வைக்க. நீட்டத்துல அறவாசி சொல்லி தரப்பட்டிக்கு அறவாசி நான் மூடி மறைச்ச மாதிரி சொல்றேன் உங்களோட கதை. அப்ப நான் ரெக்கார்டை காட்டுவேன். காட்டினா இப்ப என்ன செய்யறேன்? நான் நீட்டாலும் உங்களோட ரெக்கார்டிங் காட்டுவேன். உங்களோட யூடியூப் சேனல்ல, உங்களோட சேனல்ல இருந்து, உங்களோட வீடியோல இருந்து காட்டும். நான் நீட்டை சொல்லிட்டு காட்டினா என்ன செய்யறேன்? சொல்லுங்க. எனக்கு சரியான ஆன்சர் வேணும். எத்தனை அளவுக்கு நீட்டுறது, ஏன் நீட்டுறதுங்கிற 2 கேள்விக்கு மார்க்ஸ் தேர்ட்டி வேணுமா? அவுது பிஸ்மில இருந்து வசனத்துல கடைசியில நிப்பாற்ற அளவுகளை நீட்டுறது வரைக்கும் சொல்லி தரப்பட்டிருக்குது. இப்ப நீ சொல்லி தரலன்னு சொன்னா இப்ப நான் அப்படியே நிப்பாட்டிட்டு திருப்பி அலிஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப நான் உங்களோட ரெக்கார்டிங் காட்டும். நான் எங்க சொல்லி தந்தீங்கன்னு சொல்லி. அலிஃப் என்ற எழுத்தை நீங்க படிக்க வாரத்துக்கு முன்னால நல்லா கேட்டுக்கோங்க. அலிஃப் என்ற எழுத்தை நீங்க படிக்க வாரத்துக்கு முன்னாலேயே உங்களுக்கு இந்த நீட்டுதல் பற்றிய முழுமையான பாடம் சொல்லி தரப்பட்டி. விளையா? எனக்கு அதை பார்த்து முதல்ல ரிப்ளை பண்ணுங்க. அப்பதான் ஓதையில. ஏன்னா நீங்க நீட்டுறதே தெரியாம ஓதையில நீட்டுறதே தெரியும், நீட்ட வேண்டிய அளவும் காணாம பாத்துங்க. அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்க நீட்டுறது பிழை. இப்போ நீட்டி ஓதனே அவர் பிஸ்மி ஓதனே பிழை போலாது. அப்ப நான் கேள்வி கேட்டா அவங்களுக்கு விளங்கல. விளங்கல என்ன அர்த்தம்? நீட்ட வேண்டிய அளவு நீங்க மறந்துக்கிறீங்க. இப்ப நீங்க முதலாவது அலிஃப் என்ற எழுத்துக்கு முன்னால பேசிட்டு அலிஃப் என்ற எழுத்து வழங்கப்படுத்துறதுக்கு முன்னால நல்லா கவனமா கேட்டுக்கணுமா? அலிஃப் என்ற எழுத்துற உதாரணங்களை படிச்சு நாங்க நீட்டி படிக்கிறதுக்கு முன்னாலேயே நீட்டு தொடர்பான விஷயம் வழங்கப்படுத்தப்பட்டி. அது ஆன்சர் எனக்கு பார்த்து ரிப்ளை பண்ணுங்க. படிச்சு இல்ல, நோட்ஸ் இல்லைன்றாலும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் தரணுமா? நான் தேடி வந்து தேடி பாக்குறேன். இப்போ இல்லைங்களா, மத்த பத்தி வழங்கப்படுத்தப்பட்டு இல்ல, எல்லாம் ஒண்ணு சொல்லி தரப்பட்டு இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு ரிப்ளை தரணும். சொல்லி தரப்பட்டிருந்தாலும் அதுக்கு ரிப்ளை தரணும். 2 வேலையும் செய்யணும். ஓகே. சொல்லித்தர பட்டியலண்டா. இப்ப நீங்க சொன்னீங்களே மத்த பத்தி நான் விளங்கப்படுத்திக்கிறேன்னு சொல்லி அந்த வீடியோ எனக்கு அனுப்பணுமா? இப்ப நீ சொன்னீங்களே மதுர வசனத்தை கடைசியில இதை நீட்டி நிப்பாட்டன் சொல்லி தந்திக்கிறேன், ஆனா எவ்வளவு நீட்டு சொல்லி தரலன்னு சொல்றீங்களே, அந்த சொல்லி தந்திக்கிற வீடியோ எனக்கு வேணும். இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆயிட்டு வாங்க பாப்போம். ம்.